Hi guys, வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்பிளர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி AWSல இருக்கிற RDS என்ற சர்வீஸ் கூட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான். ஸோ AWSல RDS என்ற சர்வீஸ் இருக்கு, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாவா ப்ரோக்ராமை AWSல இருக்கிற My-SQL டேட்டாபேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீசஸ் போய்க்கோங்க. AWS எல்லா சர்வீஸும் காமிக்கும். இதுல போய் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கீழே RDSன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் நமக்கு தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். அது நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுவோம், அதுதான். ஸோ RDSஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா டிபி இன்ஸ்டன்ஸ்ல 0 இருக்கு, அதாவது எங்கிட்ட எதுவுமே டேட்டாபேஸ் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துக்கலாம். இதுல டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிரியேட் இருக்கு, அந்த ஆப்ஷனே வச்சுக்கலாம். இந்த டேட்டாபேஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க, லைக் அரோரா, My-SQL, MariaDB, PostgreSQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், IBM DB2, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம சூஸ் பண்ண போறது My-SQL. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க. இதுல டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். டெம்ப்ளேட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மோடு, டெவலப்பர் டெஸ்ட் மோடு, அப்புறம் ஃப்ரீ டயர் இருக்கு. நான் AWSல ஃப்ரீ டயர் தான் யூஸ் பண்றேன், அதனால நீங்களும் அதே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ AWS ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல டேட்டாபேஸ் 1 இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நேம், அவ்வளவுதான். டேட்டாபேஸோட பேர்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கதான் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ கிரெடென்ஷியல் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டிஃபால்ட்டா அட்மின் இருக்கு, மாஸ்டர் யூசர் நேம் அட்மின் இருக்கு. பாஸ்வேர்டு வந்து AWS ஜெனரேட் பண்ணுமா இல்ல நம்ம செட் பண்ணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளே பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், அது சேஃபர் அப்படின்றதுனால நான் அதுக்கே போறேன். ஸோ ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். A1B2C3gmail.com. கன்ஃபார்ம் மாஸ்டர் பாஸ்வேர்டுக்கு வந்து அதே கொடுத்துக்கலாம். இந்த இமெயில் சொல்லும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் நான் அட் சிம்பிளே யூஸ் பண்ணல, எனக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க அட் சிம்பிள் ஸ்லாஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இந்த AWS இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால பாஸ்வேர்ட் சொல்றதுல எனக்கு எது பிரச்சனையும் கிடையாது. இதுல ஃப்ரீ டயர்ல டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கும், பஸ்டபிள் கிளாஸ் இருக்கும், அதே விட்டுருங்க. ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுல வந்து ஜெனரல் பர்பஸ் அப்படின்றதான் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ அதோட விட்டுருங்க. இந்த ப்ரொவிஷன் எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பிடிப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கும், இன்புட் அவுட்புட் வந்து அது ரியல் டைம்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அலோகேட்டட் ஸ்டோரேஜ் 20 GB இருக்கு, டிஃபால்ட்டா விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியில எனக்கு EC2 கனெக்ட் பண்ணணுமா வேணாம், எனக்கு வந்து இந்த AWS வந்து என்னோட ஜாவா ப்ரோக்ராம் கூட தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால டோன்ட் கனெக்ட் டு EC2 கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். EC2னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்னு சொல்லுவாங்க. ஒரு CPU, ஹார்ட் டிஸ்க், RAM அலோகேட் பண்றதுதான் EC2ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த AWS சீரீஸ்லயே நம்ம வீடியோ போட்டிருக்கேன் EC2 பத்தி, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க. இதுல முக்கியமான பார்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆக்சஸ். ஆமா, பப்ளிக் ஆக்சஸபிளா இருக்கணும் இல்ல. ஏன் அப்படின்னா AWS வந்து ஒரு பப்ளிக்ல தான் இருக்கு, ஜாவா ப்ரோக்ராம் என்னோட சிஸ்டத்துல இருக்கு. அப்ப அது ஆக்சஸ் பப்ளிக் பண்ணாதான் அது AWSல இருந்து இன்டர்நெட் மூலியமா என்னோட சிஸ்டத்துக்கு கூட கனெக்ட் பண்ண முடியும், ரைட்? அதனால பப்ளிக் ஆக்சஸ் எஸ்ன்னு கொடுங்க. இந்த VPC செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் இருக்கு, டிஃபால்ட் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க, இது முக்கியம். ஸோ டேட்டாபேஸ் போர்ட் நம்பர் 3306, ஒரு டேட்டாபேஸ் போர்ட்லாம் சேஞ்ச் பண்ணும் My-SQLக்கு அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் அத்தன்டிகேஷன் கேட்குது. எனக்கு பாஸ்வேர்ட் மூலியமா தான் ரெண்டும் கனெக்ட் ஆகணும். ஸோ பாஸ்வேர்ட் கேட்கணுன்றதுனால பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் கொடுத்து, ஸோ மானிட்டரிங் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடிஷனல் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கதான் நம்ம டேட்டாபேஸ் நேம் கொடுக்க போறோம். என்னோட டேட்டாபேஸ் பேர் பாத்தீங்கன்னா நான் DB1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜாவா ப்ரோக்ராம்லயும் இந்த DB1 டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலா ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸோட விட்டுருங்க அப்படியே. இங்க லாஸ்ட்ல எஸ்டிமேட்டட் காஸ்ட் வரும்போது உங்களுக்கு
அமேசான், RDS, ஃப்ரீ டயர், அப்புறம் இந்த 750 hours இதெல்லாம் காமிக்கணும். இது காமிச்சிச்சுன்னா ஓகே. இல்ல அமௌண்ட் மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்க வேற ஏதாவது செட்டிங்ல அமௌண்ட் பிடிக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரியேட் டேட்டாபேஸ், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா இங்க பேரு இருக்கு, நம்மளோட பேரு லைக் டேட்டாபேஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கிரியேட்டிங்னு போட்டிருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? அதுக்குள்ள நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமுக்கு நான் யூஸ் பண்ற ஐடி பாத்தீங்கன்னா நெட்பீன்ஸ். ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் தான். நெட்பீன்ஸ்ல நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்றேன்னா அப்பாச்சி நெட்பீன்ஸ் ஐடி 23 யூஸ் பண்றேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். இதுல ஒரு சிம்பிளா ஒரு கிளாஸ் ரிமோட் DB1 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு டைம் பார்த்தலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஃபைல்ல போங்க, நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு போங்க. ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா வித் ANT மேவ் அண்ட் கிராட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்க ஆண்ட சூஸ் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, உங்க ப்ராஜெக்ட் நேமை கொடுத்துக்கோங்க, ஃபைனலா ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அது மாதிரி ரிமோட் DB1 நான் கொடுத்துருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த பேக்கேஜ்லாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வேணும் இல்லையா? ஸோ அதனால வந்து 3 ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாத்தீங்கன்னா URL, அந்த AWS கூட கனெக்ட் பண்ற அந்த URL இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து டைப் பண்ணக்கூடாது நீங்க. நான் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா JDBC : My-SQL : இதெல்லாம் ஓகே. இந்த RDS பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல AWS ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணும், அதை நீங்க பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் :3306 போர்ட் நம்பர் ஓகே. DB நேம்ன்ற இடத்துல உங்களோட DB, ஃபார் எக்ஸாம்பிள் DB1 நான் கிரியேட் பண்ண அந்த DB1 இங்க கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட், கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கொடுத்தோம்ல, மாஸ்டர் யூசர் நேம், மாஸ்டர் பாஸ்வேர்டு. ஸோ நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா யூசர் நேம்ல அட்மின் கொடுத்துக்கிறேன். ஓகே, ADMIN அட்மின். பாஸ்வேர்ட்ல a1b2c3gmail.com அப்படின்றத கொடுத்துக்கிறோம். இது இப்போதைக்கு கொடுக்க முடியாது, இன்னும் நமக்கு AWS ரன் ஆயிட்டு இருக்கு. AWS டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணலாம். டேட்டாபேஸ் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்குள்ளார ஒரு சிம்பிள் கனெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். டிரைவர் மேனேஜர்.get கனெக்ஷன். அந்த URL, யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் பாஸ் பண்றேன். ஒன்ஸ் AWS SQL கூட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்ஷன் சக்சீட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நம்மளோட AWS RDS கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டேட்டாபேஸ் அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டாபேஸ் 1 போய்க்கோங்க. இந்த டேட்டாபேஸ் 1 போனீங்க அப்படின்னா எடுத்துனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் பாயிண்ட் அண்ட் போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. போர்ட்னா 3306, எண்ட் பாயிண்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்க வந்து உங்களோட நெட்பீன்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. இந்த எண்ட் பாயிண்ட் தான் இந்த இடம் இருக்கு RDS எண்ட் பாயிண்ட், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். போர்ட் நம்பர் 3306 அதே கொடுத்துருந்தாங்க, அதே தான் இங்கேயும் போடணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் நேம் போடணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எண்ட் பாயிண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ திரும்பி கிளவுடுக்கு போறேன். இந்த எண்ட் பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். திரும்பி என்ன பண்றேன் அப்படின்னா நெட்பீன்ஸ்க்கு வர்றேன். இந்த RDS எண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சாம்பிளுக்கு தானே கொடுத்திருந்தேன் இந்த RDS எண்ட் பாயிண்ட்ன்ற இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிறத, அதை டெலீட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு டிஃபால்ட்டா போர்ட் நம்பர் 3306 தான். அப்புறம் டேட்டாபேஸ், நம்ம டேட்டாபேஸ் நேம் வச்சது வந்து DB1. ஸோ DB1 கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேட்டாபேஸையும் ஜாவா ப்ரோக்ராமையும் கனெக்ட் பண்ணணும்னா My-SQL டேட்டாபேஸ் கனெக்டர் வேணும். அது எப்படி பண்றது, அது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பக்கத்துல இன்னொரு டாப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அங்க போயிட்டு My-SQL டிரைவர் அப்படின்னு கொடுங்க. நெட்ல இப்படி கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கனெக்டர் ஜேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கமாண்ட் லைன் கிளைண்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ My-SQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ்ன்றது வெறும் டிரைவரை மட்டும் தான் டவுன்லோட் பண்றேன். இந்த டிரைவர் தான் என்ன பண்ணும், உங்க ஜாவாவையும் AWS டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணும். இல்ல நார்மல் ஜாவாக்கும் இப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இதுல செலக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே லினக்ஸ் பேஸ்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார், ஜிப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த டார் லினக்ஸ் சம்பந்தப்பட்டது. ஓகே, ஜிப் மாதிரி லினக்ஸ்க்கு டார்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜிப் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ எண்ட் பாயிண்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா :3306 அந்த போர்ட் நம்பர் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் ஸ்லாஷ் டேட்டாபேஸ் நேம் DB1 கொடுத்துருக்கேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்க கொடுத்துருக்கேன். AWSல ஃப்ரீ டைம்ன்றது பாத்தீங்கன்னா ₹2 பிடிப்பாங்க. டெபிட் கார்டு மட்டும் இருக்கணும், அதோட மொபைல் நம்பர் கனெக்டட் இருக்கணும். ஸோ ₹2 பிடிப்பாங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ₹2 1 வீக் கழிச்சு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஜீரோ காஸ்ட். ஸோ ஜீரோ காஸ்ட்ல நம்ம கிளவுட் கத்துக்க முடியும். நீங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃப்ரீயா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த ஃபைல்லாம் இருக்கு, ஜாப் ஃபைல்லாம் இருக்கு. ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீஸ் இங்க போகணும். இங்க போய் அந்த MySQL கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பண்ணணும். சர்வீஸ் போய்க்கோங்க. ஸோ இந்த டேட்டாபேஸ்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ கனெக்ஷன் கொடுங்க. இப்படி வரும். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு MySQL கனெக்டர் இருக்கு, ஆனா ஸ்டார்டிங்ல இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்னா MySQL கனெக்டர் டவுன்லோட் பண்ணிருப்பீங்களா சொன்ன ஸ்டெப்ஸை வச்சு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்ற மாதிரி வரும், அதுல இல்ல ஆட்ன்ற மாதிரி வரும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இங்க ஆட் கொடுத்து என்னோட டிரைவர் வச்சிருக்க ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்ல செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டிஃபால்ட்டா ஏற்கனவே பண்ணிட்டதுனால அங்க பாத்தீங்கன்னா MySQL கனெக்டர் டிரைவர் இருக்கு. ஓகேவா? இந்த பிளேஸ்ல தான் நான் வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும். இதுதான் நான் சொன்னேன். ஆட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் காமிக்கும். ப்ரௌஸ் காமிச்சா உங்களோட MySQL டவுன்லோட் பண்ண கனெக்டரை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல தான் முக்கியமான பார்ட். இந்த லோக்கல் ஹோஸ்ட் என்னன்னா, என்னோட சிஸ்டத்துல நானே டேட்டாபேஸையும் ஜாவா வச்சு ரன் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லிக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்ட்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் கொடுக்கணும். அந்த எண்ட் பாயிண்ட்ன்றதை கொடுத்துட்டேன். AWS ஓட எண்ட் பாயிண்ட் இங்க கொடுத்துட்டேன். அதே மாதிரி டேட்டாபேஸ் MySQL கிடையாது, DB1. ஸோ டேட்டாபேஸ் MySQL கிடையாது, DB1. ரைட்டா? ஸோ DB1 அப்படின்னு கொடுத்துட்டேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் வந்து லைக் அட்மின் கொடுத்துருந்தேன். பாஸ்வேர்டு வந்து லைக் A1B2C3 gmail.com கொடுக்கல, gmail.com கொடுத்துட்டேன். இப்போ கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் கனெக்ஷன்றதை கொடுக்குறேன். கனெக்ஷன் சக்சீடட்னு வந்துருச்சு. ஃபைனலா நெக்ஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா ஃபினிஷ்னு கொடுக்கணும். இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷ்னு கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கனெக்டிங் காமிக்கும், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. அதான் நாங்க ஆக்சுவலா நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன டேட்டாபேஸ் DB1 கிரியேட் பண்ணீங்க, அதுக்கு டேபிள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணீங்களா? இல்ல. ஸோ பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கா, டேபிள்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா டேபிள்ஸே இல்ல. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க பாத்துக்க முடியும். எனக்கு கனெக்ஷன் சக்சீடட் வந்துருச்சு, ஆனா இப்படி பண்ணா வராது. வேற சில ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ AWSல போய்க்கோங்க. AWSல பாத்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எரர் வரும் கண்டிப்பா, அதுக்காக தான் இந்த ஸ்டெப் சொல்றேன். மறக்காம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்ல போய் கிளிக் பண்ணுங்க. ஸோ டிஃபால்ட்டா செக்யூரிட்டி குரூப் ஐடி இது மாதிரிலாம் வந்துச்சு. ரைட்டா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி சக்சீட் ஆகல டெஸ்ட் கனெக்ஷன் அப்படின்னா எப்படி பண்ணிக்கோங்க. இதுல பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் ஒண்ணு மட்டும் தான் இருக்கும், செகண்ட் ரோ இருக்காது. செகண்ட் ரோ இதுக்கு பேர் இன்பவுண்ட் ரூல்ஸ் சொல்லுவாங்க. இப்ப ஜாவா ப்ரோக்ராம AWSல கனெக்ட் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்படியே அக்செப்ட் பண்ணாது. அப்படி அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ், இந்த பிளேஸ்ல போய் எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா கீழே ஆட் ரூல் கொடுத்துருக்கும், ஆட் ரூல் கொடுக்க முடியும். ஸோ ஆட் ரூல் கொடுத்துட்டு கஸ்டம் TCP அது மாதிரி கொடுத்துட்டு டிஃபால்ட்டா அப்படியே விட்டுருங்க. இந்த போர்ட் ரேஞ்சில் மட்டும் 3306 கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் ஐபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல எனிவேர் IPv4 கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கனெக்ஷன் அக்செப்ட் ஆயிடும். ஸோ இதோட ஓவர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் ஆயிடுச்சு. சூப்பர்ப். ரைட்டா? அப்போ அவ்வளவுதான் இனிமேல. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஃபைல் கொடுக்குறேன். இதுல வெறும் டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகுதான்னு மட்டும்தான் செக் பண்றேன். டேபிள்ஸ்ல எதுவும் கிரியேட் பண்ணி ஃபெட்ச் பண்ணல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.
மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.